அழகே ரொம்ப அழகா இருக்காலமா. செய்யாத குத்தத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. இன்னும் ஒரு நாள் வெளியே வரும். வரும்போது எது அசல எது போலின்னு எல்லாருக்கும் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி வீட்ல இருந்து எல்லாருமே குழந்தைக்கு 30 நாள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. அப்ப குழந்தைக்கு வந்துட்டு மீனாட்சி வேஷம் போட்டு கூட்டிட்டு வராங்க. அதாவது மீனாட்சின்னு பேர் வச்சனால மீனாட்சி மாதிரியே அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அதே மாதிரி இங்க சேது வீட்லயுமே அழகருக்கு 30 நாள் முடிஞ்சிருச்சு, அதனால கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அழகர் வேஷம் போட்டு குழந்தைய வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. அப்ப எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்துட்டு சேதுவுக்கு மீனாட்சி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், குழந்தைக்கு மீனாட்சி வேஷம் போட்டிருக்காங்கன்னு. அதே மாதிரி தமிழ்ச்செல்வியுமே அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்கம்மா அழகர் ரொம்ப அழகா இருக்கான்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா குடும்பத்தோட எல்லாருமே வராங்க. அங்க சாமி கும்பிடும்போது சேதுவுக்கு வந்துட்டு சாமி வந்துருது. கருப்பு சாமி வந்து அவர் ஆடுறாரு, அருவாலாம் பிடிச்சி ஆடும்போது தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க, செய்யாத தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, சீக்கிரமே உண்மை என்னங்கிறது வெளியே வரும், ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வரும், அப்ப வந்துட்டு எது அசல் எது போலி அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்வி அப்படி சாமி கும்பிடுறாங்க. இங்க ஐஸ்வர்யாவுக்கு அப்படி பதட்டமா இருக்கு, ஒருவேளை நம்ம தான் இதை பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சாமி அருள்வாக்கு சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரமே ஐஸ்வர்யா தான் இப்படி பேசினாங்க, இதுக்கு எல்லா காரணம் ஈஸ்வரி சித்ரா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னா சேதுவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், வீட்டில் இருக்கவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.